வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பி, என்டிபிசி மற்றும் குரூப் டி தேர்வுக்குரிய முக்கிய டாப்பிக்கான சிஇஓ. இந்த சிஇஓ பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து என்டிபிசி அடுத்து எழுதக்கூடிய தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், குரூப் டி எழுதக்கூடிய தேர்வுகளுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். அதான் சிஇஓ முக்கிய அமைப்புகள், அந்த முக்கிய நிறுவனங்கள், அதுக்கு யார் இப்போ சிஇஓவாக இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதோட பிடிஎஃப் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது, நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மைக்ரோசாஃப்ட். இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ யார் அப்படின்னா சத்ய நாதல்லா. மைக்ரோசாஃப்ட் நிறுவன சிஇஓ யார்? சத்ய நாதல்லா. அடுத்து கூகுள், ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு கூகுள். இந்த கூகுளுடைய சிஇஓ யாருன்னா சுந்தர் பிச்சை. கூகுளுடைய சிஇஓ யார்? சுந்தர் பிச்சை. அடுத்து ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்குடைய சிஇஓ யார் அப்படின்னா மார்க் ஜூக்கர்பெர்க். மார்க் ஜூக்கர்பெர்க் தான் ஃபேஸ்புக்குடைய சிஇஓ. அடுத்து யூடியூப். யூடியூபுடைய சிஇஓ யாருன்னா சூசன் வாட்சுஸ்கி. சூசன் வாட்சுஸ்கி தான் யூடியூபுடைய சிஇஓ. அடுத்து ட்விட்டர். இந்த ட்விட்டர் நிறுவனத்தினுடைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஷேக் டார்சி. இந்த ஷேக் டார்சி தான் ட்விட்டர் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்காங்க. அடுத்ததாக ஆப்பிள். ஆப்பிள் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவர் யாருன்னா டிம் குக். டிம் குக். அடுத்து வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்புடைய சிஇஓ யாருன்னா ஷான் காம். ஷான் காம் தான் வாட்ஸ்அப் நிறுவனத்துடைய சிஇஓ. அடுத்ததாக இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமுடைய சிஇஓ யார் அப்படின்னா கெவின் சிஸ்டம். கெவின் சிஸ்டம் தான் இன்ஸ்டாகிராமுடைய சிஇஓ. அடுத்ததாக விக்கிபீடியா. இந்த விக்கிபீடியாவோட சிஇஓ ஜிம்மி வேல்ஸ். ஜிம்மி வேல்ஸ். அடுத்து யாகு. யாகுவோடைய சிஇஓ யாருன்னா மாரிஷா மேயர். அடுத்ததாக அமேசான். இந்த அமேசானுடைய சிஇஓ யார் அப்படின்னா ஜெப் பெசோஸ். ஜெப் பெசோஸ் தான் அமேசானுடைய சிஇஓ. அடுத்து அலிபாபா. அலிபாபா நிறுவன சிஇஓ யாருன்னா டேனியல் ஸ்ட்ராங். இந்த அலிபாபா நிறுவனம் சம்பந்தப்படியான ஷேக்மா. அடுத்து லிங்க்டின். லிங்க்டினுடைய சிஇஓ யாருன்னா ரிபான் ரோஸ்லஸ்கி. அடுத்த ஃப்ளிப்கார்ட். இந்த ஃப்ளிப்கார்ட்டோட சிஇஓ யார் அப்படின்னா கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து நோக்கியா நிறுவனம். நோக்கியா நிறுவனத்தினுடைய சிஇஓ ஃபெக்கா லாண்ட்மார்க். அடுத்து பேடிஎம். இந்த பேடிஎம் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பேடிஎம் சிஇஓ யாருன்னா விஜயசேகர் சர்மா. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கங்க. அது மாதிரி இந்த தொடர்புடைய மித்த நிறுவனம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து உலக புகழ்பெற்ற வால்மார்ட் நிறுவனம். வால்மார்ட் நிறுவனத்துடைய சிஇஓ யாருன்னா டாக் மேக்மில்லன். டாக் மேக்மில்லன். இன்போசிஸ். இன்போசிஸ் நிறுவனத்தின் சிஇஓ சலில் பாரிக். அடுத்து பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். பிஎஸ்என்எல் இதோடைய சிஇஓ பிரவீன்குமார் பூர்வார். பிஎஸ்என்எல் பிரவீன்குமார் பூர்வார். அடுத்து டெல். இதோடைய சிஇஓ மைக்கேல் டெல். அடுத்து ஐபிஎம். ஐபிஎம் உடைய சிஇஓ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர்ஆர்பி என்டிபிசியில். ஐபிஎம் உடைய சிஇஓ யார்? அரவிந்த் கிருஷ்ணா. அடுத்தது விப்ரோ. விப்ரோடைய சிஇஓ தியரி டெலபாட். அடுத்து டிசிஎஸ். இந்த டிசிஎஸ் உடைய சிஇஓ ராஜேஷ் கோபிநாதன். அடுத்து அடாப். அடாப் உடைய சிஇஓ சாந்தனு நாராயணன். பெப்சிகோ சிஇஓ ரேமன் லாகுர்தா. அடுத்தது கொக்கோ கோலா. கொக்கோ கோலா நிறுவனத்தின் சிஇஓ யாருன்னா ஜேம்ஸ் கின்சி. அடுத்து பதஞ்சலி. பதஞ்சலி யாருன்னா பாபா ராம்தேவ் தெரியும். சிஇஓ யார்? ஆச்சாரியா பாலகிருஷ்ணா. அடுத்த ரிலையன்ஸ் சிஇஓ முகேஷ் அம்பானி. நெட்ஃப்ளிக்ஸ் சிஇஓ ரேட் காஸ்டிங்ஸ். இந்த சிஇஓ அப்படிங்கிற டாபிக் ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்கு மிக மிக ஒரு பயனுள்ள டாபிக். இதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் தேவை உங்களுக்கு, எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதுவரை தமிழ்நாடு யூடியூப் சேனல் தமிழா வேலைவாய்ப்பு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் வேண்டாம் தமிழ்நாடு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். தமிழ்நாடு வெப்சைட்லேயும் நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்குது.